சனி பகவான் அப்படின்னாவே எல்லாரும் சனி அப்படிங்கன்னு சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். நான் வந்து யாராவது வந்தாலே எல்லாரும் சனி, ராகு அப்படி சொல்லுவாங்க. சனி பகவான். எந்த அளவுக்கு அவரை பகவான் அப்படின்னு சொல்றீங்களோ, அந்த அளவுக்கு நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி. அப்போ நான் எல்லாத்துக்கும் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க வந்து குரு பகவான வழிபடுறீங்க. நீங்க சுக்கிர பகவான வழிபடுறீங்க. ஆனா, முதன்மையான ஒரு கிரகம் சனி பகவான் தான். எல்லாத்தையும் ஆட்டி படைக்கிறாருல்ல. அதேமாரி அவருக்கு தான் அதிகப்படியான ஒரு அமைப்பு இருக்கு. 2 1/2 வருஷம். ஒரு கட்டத்தில தன்னுடைய ராஜ்யத்த 2 1/2 வருஷம் ஸ்ட்ராங்கா ஃபவுண்டேஷன் போட்டு வச்சிருக்காரு. அதிக நாட்கள் அது வருடங்களா மாறிடுது. மற்ற கிரகங்களுக்கு அது கிடையாது. அப்போ அவருடைய வலிமைக்கு அப்பாற்பட்டதான் எல்லா விஷயங்களுமே நான் சொல்லுவேன். சரி, எனக்கு 7:30 சனி வந்துருச்சு, அஷ்டம சனி வந்துருச்சு, கண்டக சனி வந்துருச்சு இப்படிலாம் சொல்றாங்க. இந்த சனி பகவானுடைய நீங்க கேட்டகரி எடுத்துக்கிறீங்க. இந்த மாரி வந்து விரய சனி, பாத சனி, கண்டக சனி. ஆனா, அவரு ஒருவர் தான். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, 7:30 சனிங்கும்போது நம்ம என்னெல்லாம் தப்பு செஞ்சிருக்கோமோ, நம்ம என்னெல்லாம் விஷயங்கள சரிவர செய்யலையோ, அதையெல்லாம் கரெக்ட் பண்றாரு. இந்த உலகத்துல உண்மையா சொல்றேன், இந்த உலகத்துல நீங்கள பிறந்ததுக்கு அர்த்தம் ஒண்ணு வேணும் அப்படின்னா, இந்த 7:30 சனியில தான் நீங்க அத நிவர்த்தி பண்ண முடியும்.